வணக்கம், நான் உங்கள் அன்பு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் உங்கள் அன்பால் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படியே ஒரு குட்டியாக ரைட் போகலாமேன்னு சொல்லிட்டு ஆலியார் வரைக்கும் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ போகிறோம் நம்ம அன்பான மக்கள் அனைவர்கிட்டும் அப்படியே சில விஷயங்கள் பேசிக்கிட்டே ஷேர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே விளாகையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நிறையா விஷயம் பேசணும். அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக போக பேசலாமா? சரி வாங்க, பைக் எடுத்துகிட்டு பேசலாம். ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தாங்க ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன், வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு. ஸோ ரொம்ப கொஞ்சம் செலவாயிடுச்சுங்க. ஸோ அதுதான் அவ்வளோலாம் கழிச்சு இப்போ தான் பைக் நம்மக்கிட்ட வந்துச்சா. சரி, அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ட்ரிப்பு போகலாம், அப்படியே உங்கள்கிட்டையும் எல்லாத்தையும் காட்டலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. சூப்பராக இருக்குல்ல? சமங்க பார்க்கவே ஐயோ என் கண்ணே பட்டுரும் போல். சரி ஓகேங்க, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆலியார் பக்கத்துலேயே வந்துட்டோங்க. ஆக்சுவலாக முன்னாடின்னு எடுக்க நினச்சேன், எடுக்கவே இல்லைங்க. சரி பக்கத்தில் போய்ட்டு லாக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மைண்டில் ரொம்ப நாள் கழித்து பைக் எடுத்ததும் ஒரு ஆனந்தத்தில் அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டேங்க. என்னென்னு சூப்பராக இருக்குல்ல இந்த வேவும். நீங்கள் யாராவது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஆலியார் வாங்குங்க, செம்மையாக இருக்குங்க. நான் அடிக்கடி வருவேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் காட்டணுமேன்றதுக்காக தான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்தேன். இன்றைக்கி நமக்கு ஃப்ரீ வேறு. என்ன ஆச்சுன்னா, நம்ம பைக் வந்து ஒரு பையன் கொண்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப நாளாக வண்டி இல்லாமல் இருந்தோமா. இப்போ தான் ரொம்ப செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இப்போ தாங்க வண்டியே எடுத்தேங்க கையில். அந்த பையனுக்கு வேறு அப்பா கிடையாதுங்க, ரொம்ப வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி. பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க. போகிறவங்கள அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. சரி, என்ன எல்லாம் இருக்கிறது தானே. அவங்ககிட்டையும் கேட்க முடியல பாவம். அவங்களே அவங்க வந்து அம்மா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட. எதுக்குப்பா வண்டியெல்லாம் கொடுத்தீங்க, எவ்வளோ பெரிய வண்டியை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ செலவு பண்ண முடியுமா, எங்களாலாம் முடியாதுப்பா அப்படி இப்படின்னு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்களா. எனக்கு மனசே கேட்கல. அதனால் நானும் அவங்ககிட்ட எதுவும் கேட்டுக்கல. சரி விடுங்கம்மா, நானே ஏதாவது பார்த்து பண்ணிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒரு 60,000 ரூபா பக்கம் செலவாயிடுச்சுங்க. சரி, இப்போ அதுவும் ஷோரூம்லேயே ரொம்பலாம் இருந்துச்சுங்களா. இப்போ தான் வெளியே வந்துச்சு வண்டி. அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அன்பான மக்கள் உங்ககிட்ட காட்டணுமே அப்படின்றக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்லப்போனால். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட அது வந்துச்சா. இது அந்த பைக் வந்தாலே நான் வந்து பயங்கர ஹாப்பியாகிடுங்க. அது ஏன்னே தெரிலங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு இந்த வண்டினா கொஞ்சம் ஹாப்பினஸ். அந்த சவுண்டு, அதையும் தாண்டி இந்த சவுண்டு இருக்குது பாருங்களேன், அப்படியே சர்ன்னு போகிறக்கு. ஆஹா ஏங்க, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. நான் பைக் சின்ன வயசுலேருந்து ஓட்டுறேன்னா, அதனால் நான் பயங்கரமாக ஓட்டுவேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வண்டி கண்ட்ரோல் கிடைக்குமான்னு தெரில. பட் அந்த பையனுக்கு ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்லி இதாகிடுச்சு. சரி விடுங்க, அதெல்லாம் சோகமான விஷயங்கள் அதுக்கு பேசிக்கிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வழி பார்க்குறதுக்கு. ஆஹா, ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ என்ன டைம் ஆச்சு 3:44 ஆகிடுச்சுங்க. நான் மதியமே கிளம்புனேன். வர்றவில்லை என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் ஆனால் ஈவினிங் தாங்க நல்லாயிருக்கும். வெயில் வேறு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா. ஸோ அதனால் ஈவினிங்காக தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்றக்காக வந்துட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா ஆலியார் வந்து கரெக்டாக இன்னும் 2 கிலோமீட்ரு, வால்பாறை 44 கிலோமீட்ரு. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே போதுங்க, கரெக்டாக காட்டிடும். ஆலியார் டேம்னு போட்டிங்கனாலே போதும், கரெக்டாக எக்ஸாக்டான லொக்கேஷன் காட்டிடும். நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே வந்துகிட்டே இருக்கலாங்க. நம்ம டேமுக்கே வந்தாச்சு. ஆனால் நான் முன்னாடி லாஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் ஃபுல்லாக க்ரீனிஷாக பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க போலங்க. ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க போல். ஆனால் தண்ணி போயிட்டு தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? வாவ். அப்படியே அந்த பக்கம் போனால் நம்ம குளிக்கலாம். போய் பார்க்கலாமா? குளிக்க முடிஞ்சால் அப்படியே குளிப்போங்க. நான் வந்தது அதுக்கு தான். சரி குளிச்சுட்டு அப்படியே போகலாமே. வாவ், செம்ம. அங்கே பாருங்களேன் தண்ணி எப்படி போகுதுன்னு. சூப்பரில். அப்படி போய் அதில் ஒரு டைவ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டேமில் போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்படியே கீழே வரலாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 4 மணியாக போகுது, ஆனாலும் இங்கே வெயிலாக தான் இருக்குது. அதனால் இப்போ குளிச்சுட்டு அப்புறமா டேமுக்கு போகலாம். டேமில் சூப்பராக இருக்கும். நைட்டு தாங்க லைட்டிங்கெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். வளைக்கையா இந்த பக்கம் குளிக்க போகிறதுக்கு இந்த பக்கம் தாங்க போகணும். இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஒரு கார்னர் எண்ட் ஆகும். இந்த எண்டில் அப்படியே லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா அப்படியே நம்ம குளிக்கிறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு போயிடலாம். ஸோ இது ஃபுல்லாமே ஒரு குட்டி ஏரியாங்க. வாவ் தண்ணி. ஆஹா,
இங்கே பாருங்க, ஒரு தலைவன் எங்கே தூங்கிட்டு இருக்காரு? தூங்குற இடம் இல்லையா தலைவா? போதையில் படுத்திருக்காரோ தெரியலையே. ஆஹா, பாருங்க எவ்வளோ தண்ணி, எவ்வளோ கிளியர் கிறிஸ்டலாக இருக்குன்னு. உள்ளே இருக்க ஸ்டோன்லாம் அப்படியே தெரியுதுப்பா. இங்கே பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, சூப்பராக போகுதுங்க. அதோட அல்டிமேட்டு இங்கே தாங்க. வாவ், தண்ணி இவ்வளோ தண்ணி வருதுன்னு நான் நினச்சி பார்க்கல. தண்ணி வரும் போன்னு தான் சொன்னானுங்க, ஆனால் இவ்வளோ தண்ணி வருதுன்னு நினைக்கலையே. சூப்பராக இருக்குங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அது வெளியே இப்போ நம்ம போகணும், அங்கே போகணும். இதில் நடந்து போகும்போது வலிக்கு விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த கேமரா, ஹெல்மெட்டு, கையில் இருக்க ஃபோனு மொத்தம் நனைஞ்சிடும். அதனால் பயமாக இருக்கே இப்போ நடந்து போக. தண்ணிக்குள்ளே இறங்கி போயிடலாமா? வேணாம், ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுலேயே போகலாம். ஆனால் தண்ணி ஃபோர்ஸாக இருக்குங்க. அந்த ஃபோர்ஸில் எப்படி நடக்கிறதுன்னு தெரில. இல்லை ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போகலாமா? எனக்கு இந்த அங்கே போகணும், அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்கும், அங்கே போகணும். அங்கே போய் குளித்தா செம்மையாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு டைம் அங்கே குளித்தேன். ஆனால் நான் அப்போ வரும்போது எவ்வளோ தண்ணி கிடையாது, இப்போ நிறையா தண்ணி இருக்குது. நல்லா இருக்கு. அந்த பக்கம்லாம் போனால் சூப்பராக இருக்கும் போலையே. அங்கே பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. சரி ஓகேங்க, வாங்க நம்ம போய் குளிப்போம். ஏங்க தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான்ப்பா இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸாலாம் இழுக்கலை, லைட்டாக தான் இழுக்குது. ஆனாலும் பயமாக இருக்கே, வலிக்கி விட்டுருமோன்னு சொல்லிட்டு. ஏய் வலிக்குதுப்பா. நீங்கள் வருங்களேன், எவ்வளோ தண்ணின்னு. நல்லா இருக்குப்பா. ஆனால் இருங்க, அப்படியே எப்படியாவது கடந்து அந்த சைடு போயிடலாம். போயிட்டா சூப்பருங்க. இங்கே பாருங்களேன், இந்த கம்பி கம்பியாக இருக்குங்க இதுக்குள்ளே. இதெல்லாம் மிதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குத்திரும் காலில். ஸோ பார்த்து தான் போகணும் கொஞ்சம். வழியாக வந்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல. வாவ், எனக்கு அப்படியே ஒரு குத்திருக்கு போல் இருக்குங்க. சரி ஓகே, அப்படியே எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிட்டு அப்படியே ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு வர்றேன். ஓகே, ஆஹா செமங்க. அப்பா தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. அது குளிருதா, பேச்சு வர மாட்டேங்குதுப்பா, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் இதில் குதிச்சுட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் போயிட்டுருக்குங்களா, ஆப்போசிட்டில் நீச்சடிச்சு வர்றவங்களையும் பாபா பாபா. ஆனால் நல்லா இருக்குங்க. ஆஹா, நீங்களும் ஆழ்வார் வாங்க, ஆனந்தம்மா போங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலுங்க. இந்த கோயிலுக்காரருக்கு தான் இவ்வளோ பாடு. இங்கே வந்து பாறை இருக்குது, திடீர்னு பார்த்தா பள்ளமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும் இந்த பக்கம் குளிங்க, ஸ்விம்மிங் தெரிலனா அந்த பக்கம் குளிங்க, அவ்வளோதான். ஓ கேமரா தண்ணியாகிடுச்சுப்பா. இருக்குல்ல இந்த வியூ பாருங்களேன். அப்படியே வந்து இதுக்கு நேரம் இறங்கி குளிச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வைபான மாதிரி ஆச்சு, பக்தியான மாதிரி ஆச்சு, என்ஜாய் பண்ண மாதிரியே ஆச்சு. சரி ஓகேங்க, அப்படி சாமி கும்பிட்டு வரேன். பாய். ஸ்விம் பண்ணவே தேவையில்லைப்பா, அப்படியே படுத்துக்கிறோம். போ தண்ணி வாய்க்கில் போயிடுச்சு, அதுவே இழுத்துட்டு போயிடும் நம்மளை. ஆஹா, என்ன ஒரு ஆனந்தம். அடிக்கிற வெயிலில் இது வந்து ஜில்லுன்னு குளிக்கிறது, ஆஹா தனி சுகமாப்பா. ப்ரோ இருக்கியா? இழுக்குதுப்பா. அப்புறம் இங்கே பயங்கர ஃபோர்ஸாக இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ இங்கே பயங்கரமாக இருக்குது. பண்ணலாமா அப்படி? பாப்பா போயிடு ப்ரோ, கை கொடு ப்ரோ. எப்போ இன்னும் ஒரு மினிட்ல எவ்வளோ இருக்குது. இவர் தான் நம்ம ப்ரோ, நம்ம எப்போ வந்தாலும் கரெக்டாக வந்து மீட் பண்ணிடுவார். ஹாய். சரி ஓகேங்க, நான் அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்படி ரெசன்ஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஆஹா, சூப்பராக ஒரு குழியில் போட்டாச்சுங்க. இதனால் மறக்கவே மாட்டேன். சூப்பராக இருக்குல்ல, லொக்கேஷன் பயங்கரங்க. வாவ் 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 வாவ். இவ்வளோ வாவ் சொல்கிறேன்னா அதுக்கு அர்த்தமாக இருக்கும். வந்தீங்கன்னா நீங்களும் இங்கே பாருங்களேன். சூப்பரான வியூவில் சூப்பராக உட்காந்து ஜாலியாக ஒரு வைப்பு. ஓகேங்க, டைம் ஆச்சு. நம்ம அப்படியே போயிட்டு டேமுக்கு போகலாம். டேமில் வந்து பார்ப்போம் அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே தலைவன் மட்டையா? சரி மட்டங்க. சரக்கு, சந்தோஷத்துலேயே சரக்கு, துக்கத்துலேயே சரக்கு. தலைவா வேறு லெவல், வேறு லெவல். சரி வாங்க நம்ம அப்படியே டேமுக்கு போகலாம். டேமில் போயிட்டு மேலே போய் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். ஆஹா, செம்ம குளியல் காணா, வேறு லெவல். எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கரு! ஓஹோ, 6 மணிக்கு க்ளோஸிங் ஆமாம். நம்ம அது தெரியாமல் இன்ன வரைக்கும் குளிச்சிட்ருக்கோம். சூப்பராக குளித்தோம். ஆனால் வந்ததுக்கு வேறு மாதிரி வைப்புங்க. இங்கே நல்லாயிருக்கும். நைட் டைம் தான் அந்த ஐட்டிங்கோட சூப்பராக இருக்குன்னு சொன்னானுங்க. அதுக்காக தான் நம்ம லேட் பண்ணோம். ஆனால் 6 மணிக்கு க்ளோஸிங் ஆமாம். அதுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து கரெக்டாக டைம் என்னாச்சு 5:30. இன்னும் 1/2 hour இருக்குது. ஓகே, அது போதும் நமக்கு. இந்த வியூ பார்க்குறதுக்கு இருந்தால் போதுங்க. அப்படியே இங்கே பைக் பார்க் பண்ணிட்டு கிளம்பலாமா? எங்கே பார்க் பண்ணலாம்? ஓகே, இங்கே தான் ஃப்ரீயாக இருக்குது. வாவ், பார்க்கு செம்ம க்ரீனிஷ் அழகாக இருக்குது. ஆஹா, சரி வாங்க உள்ளே போகலாம். ஒரு வழியாக பார்க்குக்குள்ளே வந்துட்டோங்க. ஆக்சுவலாக என்னென்னா பைக்குக்கு வந்து ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க பார்க்கிங் தான். அப்புறம் வந்து ஃபோனுக்கும் ப்ளஸ் நம்மளுக்கும் சேர்த்து 10 rupees பார்க்குக்குள்ளே அலோட் பண்ணுறதுக்கு. ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கே அந்த புத்தா சிலை தான் இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. பார்க்குறீங்களா பேக் வியூ காட்டுற எப்படி இருக்குன்னு? செம்மல வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ஹில்ஸோட பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வாவ், நல்லா இருக்குல்ல, சூப்பருங்க. அங்கேயும் தண்ணி போயிட்டுருக்குப்பா. ரிவர்லேருந்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? ஓகே, செம. சரி ஓகேங்க, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூ பயங்கர அழகாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இப்படி போய் விட்டு நடித்து அப்படி போய் மேலே போய் அந்த டேம் மேலே போகலாம். டேம் மேலே போய் அங்கேருந்து இந்த வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி ஓகேங்க, அப்படியே நான் மேலேருந்து காட்டுறேன் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம். இன்னும் எல்லாம் கப்பலாக தர்றாங்க, அது ஒன்று தான் காண்டாக இருக்குது. பட் இருந்தாலும் ஆனால் ஒன்று சொல்லவா, அதெல்லாம் கமிட்மெண்ட்டுங்க. நம்மளை மாதிரி சிங்கிளாக ஜாலியாக சுற்றுறது வந்து கமிட்மெண்ட்டே இல்லாமல் ஜாலியாக சுற்றுறது. கப்பலாக சுற்றுறதோட என்னை மாதிரி சிங்கிளாக சுற்றி பாருங்க, அது ஒரு வேறு வழி பார்க்கும். ஆனால் என்ன, பட் காண்டாகும் அப்பப்போ. ஏன் காண்டாகுன்னா, இந்த மாதிரி பார்க்கில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அது ஒன்று தான் இருப்பாங்க. மிச்சப்படிக்கலாம் பிரச்சனை கிடையாது. பப்ளிக் பஸ்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏதாவது அவங்க பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ரைவேட்டாக ரூம் போட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, வர்ற வெளில பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தில் பார்த்துட்டு அதனால தான். சரி ஓகேங்க, வாங்க நான் அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்லங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்த. என்ன இங்கே வர்றவங்க எல்லோரும் தான் அங்கே பாருங்களேன், இப்படி போட்டு இந்த இடத்த கொஞ்சம் அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. மிச்சப்படி சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டன் செம்ம மெயின்டைன். தண்ணியும் சூப்பராக போயிட்டுருக்குங்க பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்கு யாராவது வந்தீங்கன்னா தயவு செஞ்சு குப்பை போடாதீங்க. குப்பை போட்டு இதில் அழகான பிளேஸை நீங்களே அசுத்தம் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல, நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க. பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தான் டம்ளர், பிளாஸ்டிக்கு, குப்பை. என்னையா இது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? பக்காவான டைமிங்கில் வந்திருக்கோங்க. ஏன்னு சொல்லவா, அங்கே பாருங்களேன் சன் செட் ஆக போகுது. இதுதான் நமக்கு ஏற்ற டைமிங். சூப்பரில் இந்த மலைகளுக்கு இடையில் சன் கரெக்டாக அப்படியே செட் ஆக போகும்போது வந்திருக்கும். சூப்பருங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கும் இந்த வியூ நல்லா தான் இருக்குது. செம்மல நல்லா இருக்குப்பா இந்த அழகான வியூ.
அதை விட அழகாக காற்றடிக்குது. கடவுள் படைச்சதுலேயே இவ்வளோ அழகான விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுப்புட்டு நீங்களே உருவாக்குன பிரச்சனையை தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? லைஃப்பை சிம்பிளாக வாழ கற்றுக்கோங்க. பிடிச்ச மாதிரி பிடிச்சவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க. உண்மையே ரொம்ப அழகாக இருக்கும் வாழ்க்கை. நானும் இது தெரியாமல் பல நாளாக பல விஷயங்களை சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு விஷயமா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, லைஃப்னா இவ்வளோதான்டா லைஃபே அப்படின்னு. ஸோ எந்த பிரச்சனையும் தலையில் வச்சுட்டு சுற்றாதீங்க, இறக்கி வைங்க. நடக்கிறது எதையும் மாற்ற முடியாது, மாறவும் மாறாது. நீங்கள் இந்த லைஃபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கோங்க, ஜாலியாக இருக்கலாம். ஆஹா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா? இந்த மாதிரி ஒரு அமைதியான பிளேஸில் இந்த மாதிரி சுத்தமான காற்றை ஒரு 10 நிமிஷம் அப்படி ப்ரீத் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படின்றதுக்குள்ளே காணாமல் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்களேன், அவங்க மட்டும் பைக்கில் இங்கே வர்றாங்க, நம்மளை மட்டும் பைக்கில் இங்கே அலோவ் பண்ண மாட்றாங்க. கேட்டால் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம், நம்மளாம் வர முடியாது. நம்ம பைக்கை கீழே பார்க் பண்ணிட்டு தான் வரணும், வேறு வழி கிடையாது. ஆனால் எனக்கு இங்கே பைக் எடுத்து வரணும்னு ஆசையாக இருக்குங்க. சார் டயர் கீழே விட்டு வந்துட்டேன். அவன் இல்லாமல் நான் எப்படிங்க இருப்பேன்? இதாங்க அந்த டேமோட ஃபுல் வியூ. இவ்வளோ தண்ணி இருக்குது. எப்பா, இங்கேருந்து வந்த தண்ணியில் தான் நம்ம குளித்தோம். சன் செட் ஆயிடுச்சுங்க, சன் செட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக பார்க்கு, இந்த பக்கம் பார்த்தா டேமு. நம்ம வந்து இதுலேயே வாக்கிங்லேயே போயின்னு இருக்கோம். நல்லா இருக்கானா? காற்றோடு காற்றா வேணாம், பாடின கேவலமாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? பின்னாடி கரெக்டாக அந்த சன் செட் ஆகுது, அந்த எல்லோ விஷயம் அழகாக இருக்குங்க. ஏன் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அப்படி ரொம்ப எக்ஸைட் ஆகுற அப்படின்னு கேட்காதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் தாங்க நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கும். ஆனால் அதை யாருமே பண்ண மாட்டோம். பெருசாக வேணும் எங்கே போகிறது? சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சந்தோஷமானேன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பின்னாடி பேக்ரவுண்ட் வியூ. இது எனக்கு பிடிக்கும், நான் எக்ஸைட்மெண்ட் ஆவேன். இது மாதிரி நீங்களும் நம்மளை சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு அதை மட்டும் ரசிங்க. அப்புறமா நீங்கள் வெளியில் போய் பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்த்து ரசிக்கலாம், சரிங்களா? அதை பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. நீ எங்கிட்டு அடடா அடடா அடடாடாடா அப்பா ஒரு வழியா. இந்த பார்க்கில் நம்மளை தவிர இப்போ இங்கே யாருமே கிடையாதுன்னா 1-2 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். மோஸ்ட்லி இங்கே யாருமே வரல. ஏன் வரலன்னா இன்றைக்கி வீக்கெண்டு கிடையாது, வீக்டேஸில் வந்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குங்க இந்த பார்க்கு. ஸோ நியர்பையில் இருக்க நீங்கள் யோசிக்காமல் வாங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு பெருசெல்லாம் செலவாகாதுங்க. நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரதுக்கு ஒரு அரௌண்ட் எனக்கு வந்து 65 கிலோமீட்டர்ஸ். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் தான். மிஞ்சி போனால் ஒரு 200 பெட்ரோலுக்கு செலவாகும். அப்புறம் எனக்கு வந்து இங்கே ஃபுட்டு வந்து நம்ம பெருசாலாம் சாப்பிட்றது கிடையாது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால அது ஒரு 100-150 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே முடிச்சிடலாம். அப்புறம் நம்ம ஓன் செலவுன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வாங்கி சாப்பிட்றது, ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குறதுக்கு அதுக்கும் ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ், அதிகபட்சம் ஒரு 200 ருபீஸ். அது உங்களோட தனிப்பட்ட முறை செலவுகள். அதையும் தாண்டி இங்கே வந்து உள்ள பார்க்கிங்கு ஒரு 10, உள்ளே வர்றதுக்கு ஒரு 10 ருபீஸ், ஆக மொத்தம் 20 ருபீஸ். டோட்டலாக கணக்கு பண்ணி பாருங்களேன், இவ்வளோ தான். இவ்வளோ செலவு பண்ணால் 1 டேவை பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் ஹாப்பியாக போகலாம். அதை விட்டுவிட்டு சும்மா வீட்டுக்குள்ளே 4 சோகத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தலையில் போட்டு சுமந்துக்கிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதா அவங்களுக்கு? ஸோ இந்த பார்க்கில் இப்போ பாருங்கள், யாராவது இருக்காங்களா? கண்ணு கட்டுற தொட்டுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க மாட்டான். ஸோ லீவ் அன்னைக்கு தான் வரணும்னு கிடையாது, நீங்கள் லீவ் போட்டு சண்டே ஒர்க் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். சரி ஓகேங்க, அப்படியே நம்ம வெளியே போகலாமா? லைட்டிங்லாம் போட்டால் இன்னும் பக்கவாக இருக்குன்னு பார்த்தா லைட்டிங் போடுற மாதிரி அவங்க தெரில. 6 மணிக்கு க்ளோசிங் சொன்னாங்க, அதுவும் ஒன்றும் தெரில. பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உள்ளே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம அப்படியே வெளியே போகலாமா? வெளில போயிட்டு ஒரு கட்டன் ஜாயா அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன்,
சும்மா கிச்சன் இருக்கு. நம்ம குளிச்சதுக்கு அதுக்கும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எதுக்கு ஜில்லுன்னு இருக்கா, அதுக்கு சூடாக அப்படி குடிச்சோன்னா இன்னும் அது ஒரு ஃபீலுங்க, அது ஒரு ஃபீல். ஓகே படி, டீ வந்துருச்சு, சூடாக இருக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் அண்ட் என்னோடய பயணத்தில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க அண்ட் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகேங்க, மீண்டும் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். டாடா பாய், டேக் கேர், பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. ரைட் பண்ணும்போது முக்கியமாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சேஃபாக இருங்க. பாய், see you here.